நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் குடுக்கலான்ட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம யுனிவர்ஸ் பத்தி. முதல்ல நம்ம யுனிவர்ஸ்ன்னா நம்ம தமிழ்ல பிரபஞ்சம்னு சொல்லலாம். அகில உலகம் சொல்லலாம். உலகம்னுமே நம்ம சொல்லிக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். நம்ம பிரபஞ்சம் அப்படிங்கிறப்போ, அதுல அந்த வார்த்தையில ஒரு பவர் இருக்கும். ஏன்னா அந்த படைப்புடைய அந்த தர்க்கம் அந்த பிரபஞ்சம்ங்கிற வார்த்தைக்குள்ள அது எடுக்கணும்னா நம்ம பிரபஞ்சம்ங்கிற வார்த்தைய இப்ப யூஸ் பண்றோம். நம்ம நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு? நம்ம ஏன் பிரபஞ்சத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்? இப்ப நம்ம சாதாரணமா தூங்கி எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வேலை அது இதுன்னு சொல்லி உடனே எந்திரிச்சு ஓட தான் ஆரம்பிப்போம். நம்ம எங்க இருக்கோம், என்ன பொசிஷன் இருக்குன்னு தெரியாம ஓடுறவங்க தான் 95%. 5% தான் காரணம், காரியம் தெரிஞ்சு போவாங்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இந்த 95 பேருக்கும், இந்த 5 பேருக்கு என்ன வித்தியாசம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பேரு ஜெயிப்பாங்க. அவங்க வச்ச குறி தப்பாது. ஆனா, இந்த 95% ஓடி, ஓடி வேர்த்து போயிட்டு, "ஏன்டா இப்படி ஓடுறோம்?" அப்படிம்பாங்க. ஏன்னா, இவங்க எங்க ஓடுறாங்க? ஏன் ஓடுறாங்க? எதுல போறாங்க? யார் போறா? அப்படிங்கிற கொஸ்டினே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாருமே யுனிவர்ஸோட இந்த பிரபஞ்சத்தோட மாதிரி வடிவம் தான். அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. "என்ன பிரபஞ்சமோ அதான் நீ" அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையும் அதுதான். நம்ம மூளையில ஆரம்பிச்சு, நம்ம உள்ளங்கால் வரைக்கும் இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு அமைப்புல இருக்கோ, அதே அமைப்பு தான் மனிதன். மத்த மிருகங்களுக்கும், மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? எது உயர்வு, தாழ்வு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு ஏன் உயர்வா சொல்றாங்கன்னா, அவன் அப்படியே பிரபஞ்சம். நாளைக்கு பிறக்கிற குழந்தை அப்டேட்ல பிறக்கும். இப்போ எனக்கு இப்ப கம்ப்யூட்டர் இதுகெல்லாம் எனக்கு வராது. செல்லுகள் அவ்வளவா வராது. ஆனா, சின்ன பசங்க 2 வயசு, 1 1/2 வயசு விரல் வச்சாலே ஒர்க் ஆகுது. என்னன்னா, அவன் அப்டேட்லயே பிறக்குறான். இதுதான். ஆனா யுனிவர்ஸ் நம்மள வழி நடத்திக்கிட்டே போகுது. அப்ப விரும்பினாலும், விரும்பாட்டாலும் பிரபஞ்சம் என்ன பண்ணுது? நம்மள வழி நடத்திக்கிட்டே போகுது. முதல்ல பிரபஞ்சம்னா என்ன? அதாவது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய எல்லா சுற்று வட்டாரமும் பார்த்தீங்கன்னா, யுனிவர்ஸ் தான். நம்ம அம்மான்னு சொன்னா, அம்மாவுமே ஒரு பிரபஞ்சம் தான். அப்பான்னு சொன்னா, அது பிரபஞ்சம் கிடையாது. அது இன்னொரு வடிவம். அது சந்திர வடிவம். அது உணர்வு வடிவம். உணர்வு வடிவத்துக்கும், அம்மான்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச வடிவத்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இங்க பிரபஞ்சம் நம்ம சொல்ற வார்த்தை நம்முடைய சூரிய குடும்பங்கள், கோள்கள், அதான் கண்ணுக்கு தெரியிற பொருள்கள், நம்ம யூஸ் பண்றது, நம்ம சக்தி, ஆற்றல் எல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம கண்ல சொல்லுவாங்க அந்த ஸ்டார், இந்த கேலக்ஸி, அ மில்க் வே விட்டுடுங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் தான். சரி இந்த பிரபஞ்சம் நான் சொன்னேன்ல, ஏன் நமக்கு வேணும்? இந்த 95% என்ன செய்றாங்க? இந்த 5% என்ன செய்றாங்க? நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 5% என்ன பண்றாங்கன்னா, பூமியில கால் வைக்கிறப்போ, பூமிக்கு ஒரு நன்றி சொல்லி கால் வைப்பாங்க. அல்லது பூமியில கால் வைக்கிறப்ப, கால உணருவாங்க. எதுல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூரியன பார்க்கிறப்போ ஒரு சந்தோஷப்படுவாங்க. அதோட ஒரு முணுமுணுப்பு. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடல்நலமே விசாரிப்பாங்க. இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 5% இந்த பிரபஞ்ச உணர்வுகளோடையே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நகழுவாங்க. இதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏன்னா, அது அவங்களுக்கு தெரியும். நமக்கு என்ன சக்தி இருக்கு? நம்மள சுற்றியுள்ள இந்த யுனிவர்ஸ்க்கும், நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கு என்ன எனர்ஜி இருக்கு? அப்ப அந்த ஆற்றலோட அவங்க மிங்கில் ஆகணும்னா, அப்ப அதுக்கு தகுந்த இப்ப உதாரணத்துக்கு நிலம், அதோடைய சக்திய பத்தி நமக்கு தெரிஞ்சா, சரி இந்த இடம் தாங்கும் நமக்கு, தாங்காது. நம்ம ஒரு சேர்ல உட்கார்றோம். சேர் நிலத்தோட சேர்ந்தது. அப்ப அது நமக்கு தாங்காதுன்னு உட்காருவோம். நமக்கு தெரியாம உட்கார்ந்தோம்னு வச்சுக்கங்க, அது கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, ஒரு நேரம் டப்புன்னு என்ன பண்ணும், உடைஞ்சே விழுந்துரும். இந்த மாரி தான் வாழ்க்கையில. ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கு. இப்ப நம்ம நீரை என்ன இருக்கு தண்ணி எப்ப குடிக்கிறது? எப்ப நம்ம சாப்பிடுறது? எப்ப தூங்குறது? இது எல்லாமே பிரபஞ்சத்தோட சேர்ந்த உணர்வுகள் தான். இப்ப இருட்டு ஆயிட்டா நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா சக்தி ஓட்டங்கள் நம்ம உடம்புல பாயும் அந்த காலத்துல அந்த மாரி இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. உடம்பு ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம அப்படி இல்ல. 10 மணி என்ன? 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் நம்ம முழிச்சிருக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்ச உணர்வுகள்ல இருந்து அடுத்த மாயைக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த பிரபஞ்சத்த பத்தி நம்ம முதல்ல பிரபஞ்சம்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு சயின்ஸ் பல அடுக்குகள காணுது. ஒரு கோள் இருக்குங்க இன்னைக்கு, அப்புறம் இல்லைங்கும். அப்புறம் அத கண்டுபிடிச்சுட்டோங்குது, அப்புறம் இது இல்ல. இந்த மாரி அது சயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த சயின்ஸ் எத பேஸ் பண்ணி வருதுன்னா, அந்த காலத்துல சித்தர்கள் சொன்னதையும்,
வேதங்கள் சொன்ன விஷயங்கள தான் சயின்ஸ் ஃபாலோ பண்ணி வருது. ஆனா, அத அவங்க வெளியில சொல்றது இல்ல. சயின்ஸ்ங்கிறது தனியாலாம் எங்கேருந்தும் முளைக்கல. நம்ம சாப்பிடுற ரைஸ் சாப்பிடுறப்போ, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆணி வச்ச மாரி தான் இன்னைக்கு சயின்ஸ். நெறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா நிஜமா ஃபுல்லா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னா, இன்னும் இல்ல. பயணிக்க வேண்டிய தூரம் ஜாஸ்தி. அந்த காலத்திலேயே வேதங்களும், ரிஷிகளும், முன்னோர்களும் நெறைய விஷயங்கள சொல்லிட்டு போயிறாங்க. அன்னைக்கு அவங்க சொன்ன அமாவாசை தான் இன்னைக்கு வருது. அன்னைக்கு அவங்க சொன்ன பௌர்ணமி தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன கணக்கு போட்டு போனாங்களோ, அந்த கணக்கு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கணக்கு சரிதான்னு தான் சயின்ஸ் சொல்லுது. ஸோ நம்ம இந்த யுனிவர்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம நம்மள எப்படி இந்த யுனிவர்ஸோட கம்யூனிகேட் பண்றது? ஏன்னா நெறைய அள்ளி வச்சிருக்கு. அதாவது பிரபஞ்சங்கிறது அம்மா மாதிரி. நமக்காண்டி எல்லாத்தையுமே அது அள்ளி வச்சிருக்கு. அதுக்கு வந்து எப்படி வாங்கணும்? அது தெரியணும்ல முதல்ல. அப்போ நம்ம காலையில எந்திரிச்சு சூரியன பார்த்தோம்னா, நம்ம உடம்புல 7 சக்கரங்களுமே என்னவாகும்? சும்மா அப்படி நெனச்சு கொஞ்ச நேரம் தியானிச்சாவே 7 சக்கரங்கள் லைட்டா அப்படியே ஆக்டிவேட் ஆகும். ஒரு சூரிய நமஸ்காரம் பண்றீங்களா? ஆட்டோமேட்டிக்கா 7 சக்கரங்களுமே வேலை செய்யும். இப்ப சாயந்தரம் நீங்க அப்படி சந்திரன் நெனைக்கிறீங்களா? உடம்பு அப்படியே குளிராகும். உணர்வுடைய எல்லைகள் இன்கிரீஸ் ஆகும். அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் மறைஞ்சு, புதிய விஷயங்கள் பதிவாகும். ஒரு சந்திர நமஸ்காரம் பண்றீங்களா? உடம்புல உள்ள ஜீவ ஆற்றல்கள் கூடும். நம்ம யுனிவர்ஸோடயே நம்ம மிக்ஸ் ஆகுறோம். நம்ம யுனிவர்ஸ பத்தி தெரிஞ்சா, இப்ப சாயந்தரம் நம்ம சந்திர நமஸ்காரம் ஏன் பண்ணணும்? காலையில ஏன் சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு தெரியும்னா கூட, நமக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா, யுனிவர்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த பிரபஞ்சம்ங்கிறது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 3 அடுக்குல இருக்கு. முக்கியமானது 3 அடுக்கு தான். அதனால தான் அவங்க அ, ஓ, ம். அரபு எடுத்தோம்னா அலிஃப், லாம், மீம். இங்கிலீஷ்ல ஜிஓடி ஜெனரேஷன், ஆப்பரேஷன், டெஸ்ட்ரக்ஷன். இப்படி எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரே அந்த 3 வார்த்தைய வச்சிருப்பாங்க. இது என்னன்னா பிரபஞ்சத்துடைய அடுக்கு. ஆங்கிறது உற்பத்தி ஸ்தானத்துக்கும், ஊங்கிறது இயக்க ஸ்தானத்துக்கும், இம்முங்கிறது எல்லாம் நிர்வாக ஸ்தானத்துக்கும் உரிய ஐட்டங்கள். இம்மு வந்து சைலண்டா இருக்கும். ஆனா எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. உள்ள இருக்கு. முடிவும் அதுதான். அந்த முடிவுக்குள்ள தான் ஆரம்பமும் உண்டு. ஸோ இந்த பிரபஞ்சம் 3 அடுக்காவும், அதுக்குள்ள இப்ப நம்ம பிரபஞ்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆதிலோகம், பரபிரம்ம லோகம், பிரம்மலோகம்னு 3 லோகம் தான் இருக்கு. இந்த பிரம்மலோகத்துக்குள்ள அதாவது சூரிய லோகம்னா, பல வகையான சூரிய லோகம் பிரம்மலோகத்துல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. சூரிய லோகமே நெறையா. அததான் நம்ம வந்து நெறைய ஸ்டார் சொல்லுவோம். இது அந்த ஸ்டார், இந்த ஸ்டார், இது இப்ப எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் பிரம்மலோகத்தோட சேர்ந்த சின்ன சின்ன ஸ்டார்கள் தான். நமக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம், அது பெருசு, இது சிறுசு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஒரு பெரிய ஸ்டார் தான். ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிட்டா நம்ம ஸ்டார்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் பிரபஞ்சம் தானே. அந்த ஸ்டார். அப்போ யுனிவர்ஸோட விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சோம்னா எப்படி போறது? இப்போ உதாரணத்துக்கு நம்ம நம்ம பாடி பிரபஞ்சத்தோட எப்படி கம்யூனிகேட் பண்றது? இப்போ ஆசனங்கள நம்ம பண்றோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து சூரிய குடும்பத்தோட நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கனெக்ட் ஆகலாம். ஆசனங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னா. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப அதுக்கு அடுத்து சூரிய குடும்பத்த கொஞ்சம் தாண்டி போணும். சில விஷயங்கள நம்ம வாங்கணும். அப்படின்னா முத்ராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வழிகாட்டிகள். அவங்க மூலமா என்ன பண்ணலாம்? சில உலகங்கள் உள்ளத நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து இன்னும் அதையும் தாண்டி போணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? தியானத்துல போலாம். இல்ல இதையும் நான் தாண்டணும். ஆதி வரைக்கும் போனா சமாதிக்கும் போலாம். சமாதியில வந்து போயிட்டு திரும்பலாம். நெறைய பேர் சமாதிக்கு போறவங்க அந்த இதுல லயிச்சு அதுல இருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம சமாதிக்கு போயிட்டும் திரும்பலாம். சமாதிக்கு போயிட்டு திரும்பினதுனால தான் நம்மளால பேச முடியுது. எல்லாருமே திரும்பலாம். அதுக்குரிய வகுப்புகள நாங்க ஆக்சுவலா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம அமைப்பு வந்து சாஜிஸ் யோகா அப்படிங்கிற பேர்லயும், இப்போ ஒரு புதிய ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஆதி எந்த யோக தியான மையம்னு பேர் வச்சிருக்கிறோம். அதுல வந்து ஒவ்வொரு உலகங்கள பத்தியும், ஒவ்வொரு லோகங்கள பத்தியும், அந்த லோகங்கள்ல என்னென்ன நடக்குது? அதனால நமக்கு என்ன பயன்? எல்லாத்தையுமே இப்ப கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க, சுக்லபட்சம்னு சொல்லுவாங்க. யாரும் போய் பார்க்கிறது இல்ல. உண்மையிலேயே கிருஷ்ணபட்சத்துல என்ன நடக்குது? உண்மையிலேயே சுக்லபட்சத்துல என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம காரியம் ஜெயிக்கும். அதாவது நம்ம ஆன்மீகம்ங்கிறதும், இந்த பிரபஞ்சங்கிறதும் நம்ம வாழ்க்கையோட ஒட்டுனது. இன்னும் சொல்லப்போனா, நம்ம வாழ்க்கையே அதன் மேல தான் இருக்கு. எதன் மேல இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்தின் மேல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. பிரபஞ்சம் இல்ல. இன்னைக்கு காலையில சூரியன் வரலன்னு வச்சுக்கங்களேன், என்ன நடக்கும்? எல்லா கோள்களும் ஒண்ணோடு ஒண்ணு இடிச்சு முடிஞ்சிரும். ஒரு ஃபயர் டோட்டலா மறைஞ்சிரும். மறைஞ்சிரும். ஒரு சூரியன் வர லேட் ஆயிட்டா, பூமி வர லேட் ஆயிட்டா, அல்ல பூமி சுத்த லேட் ஆயிட்டா, சந்திரன் வர எல்லாமே மாறி போயிரும். ஸோ நம்ம வாழ்க்கை மொத்தமே பிஹைண்ட் த யுனிவர்ஸ்க்கு பின்னாடி தான் நம்ம இருக்கிறோம். அதாவது யுனிவர்ஸ்க்குள்ள தான் இருக்கிறோம். யுனிவர்ஸால தான் நம்ம நம்ம வந்து வாழ்க்கை வந்து நடத்தப்படுது. நம்ம சொல்லுவோம்ல, நான் இந்த ராசி,
அதெல்லாம் நிறைய ஜோதிடர்கள் பேசுறாங்க. இது நிறைய சாதாரண மக்கள் ஜோதிடம் படிக்காமயே எக்கச்சக்கமா பேசுறாங்க. இந்த ராசிக்கு இந்த பலன் இருக்கு. அந்த ராசிங்கிறது என்ன? நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ, அந்த அன்னைக்கு நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த ராசி. இவ்வளவுதான் கணக்கு. அதாவது நம்மளுடைய சந்திரன் நம்ம பிறக்கிற அன்னைக்கு எந்த ராசியில இருக்கோ, அது நம்மளுடைய ராசி. எடுத்துக்கிறோம். அத மட்டும் எப்படி எடுத்துக்கிறோம்? அதெல்லாம் நெறைய பேசணும். ஆனா, அந்த பிரபஞ்சம் பத்தி தெரிய ஆசைப்படுறோமா? இல்ல. அதோட மறந்துர்றோம். அடுத்து ஒரு நம்ம வீடு கட்ட போறோம். ஒரு கல்யாணம் பண்ண போறோம். அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்? ஜாதகத்தடா அத எடு, இத எடு. ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சத்துக்கு கூடயே நீங்க அப்படியே அதன் கூடயே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில நமக்கு மேக்ஸிமம் ஆகாது. ஏன்னா, நம்ம வந்த காரணத்த தெரிஞ்சுருவோம். நம்ம யாருன்னு தெரிஞ்சுருவோம். அதுக்கடுத்து எங்க இருக்கிறோன்னு தெரியும். நம்ம யாரெல்லாம் நிர்வாகம் பண்றாங்கங்கிறது இந்த பிரபஞ்ச சர்ச்சைகள தெரிஞ்சிருவோம். தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் விதி, இதுதான் வட்டம், இதுதான் கரெக்ட்டா தெரிஞ்சுட்டோம்னா, நமக்கு மனக்குழப்பம் இல்ல. எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கலாம். ஒரு துக்கங்கிறது இல்லைன்னா, அவன் மனிதனுக்கு வந்து இன்பம், துன்பம், பாசம், நேசம்லாம் இல்லைன்னா அவன் மனிதன் இல்ல. உணர்வுகள் வந்து வித்தியாசமா 8 விதமான உணர்வுகள் வந்து எக்கச்சக்கமான உணர்வுகள் இருக்கு. நம்ம வந்து வாழ்க்கை வந்து அந்த உணர்வுகள் வேறுபடுறப்போ நம்ம ரசிக்கிறோம். அதனால தான் நமக்கு இன்பம், துன்பம் எல்லாம் வருது. இப்போ ஒருத்தருக்கு துன்பமே வரலன்னா, இன்பமா இருந்தாலும் அவனுக்கு எது துன்பம்னே தெரியாது. புத்தர் சாவ தேடி அலைஞ்சாரு. கடைசியில தான் தெரிஞ்சது என்னன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம் நம்ம? தேடிக்கிட்டு இருப்போம். தெரிஞ்சிருச்சா, நம்ம அது கூட எப்படி வாழ்றது? அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிருவோம்? கத்துக்கிடுவோம். கத்துக்கிடுவோம். ஆக மொத்தத்துல இந்த பிரபஞ்சத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது எப்படி சொல்லலாம்? எனக்கு வேணும். அத எப்படி அடையணும்? அதை ஏன் அடையணும்? எதுக்காக அடையணும்? எல்லா விதிகளும் நமக்கு தெரிஞ்சிரும். இதுதான், இதுதான். நம்ம பிரபஞ்சத்த வந்து நம்ம தெரிய வேண்டியது. இப்ப பிரபஞ்சத்துல பார்த்தீங்கன்னா, முதல்ல 3 அடுக்கு. ஸோ நம்ம அத பத்தி எல்லாம் கிளாஸ்ல எடுத்தோம். அதுக்கப்புறம் யுகங்கள் சொல்லுவாங்க. யுகங்கள்னா கால அளவுகள். அதாவது திரேதாயுகம், கிருதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு யுகங்கள். அது வந்து நம்ம வாழ்க்கைக்குரிய யுகங்கள். அப்புறம் யுனிவர்ஸ்க்கே ஒரு யுகங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா ஆ லோகங்கள். ஒவ்வொரு இதுக்குமே ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கெல்லாம் காலத்த தெரிஞ்சுக்கணும். அந்த உலகத்துல எது நமக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலம் மட்டும் தான். ஏன்னா, இப்ப நம்மளுடைய பிறப்புக்கு ஒரு காலம் இருக்கும். இறப்புக்கு ஒரு காலம் இருக்கு. பிறக்கிறோம், இறக்கிறோம். 2க்கு இடையில நம்ம வந்து ஜஸ்ட் வந்து போற இடம் தான் இந்த யுனிவர்ஸ். அப்ப நம்ம எங்கேருந்து வந்தோம்? நம்ம யார்? பிரபஞ்ச பொருள் வடிவம்ன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு? நான் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, அதான் ஜீவன். அதான் இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டு. இருட்டுங்கிறது என்ன? ஆதி பராசக்தி. அது இருட்டுக்கு பேரு தான் ஆதி பராசக்தி. அதுக்குள்ள தான் எல்லா சில பேர் கருப்புன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா கிராமத்துக்காரங்க கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வெட்டுறதும், கோயில் வெட்டுறதும் கருப்புசாமி அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனா அவங்களுக்கு காரணம் தெரியாட்டாலும், ஒரு உண்மைய நோக்கி அவங்க போறாங்க. நமக்கு ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப அறிவாளிங்க அதையும் விட்டுட்டோம். சாதாரண விஷயத்தையும் நம்ம விட்டுட்டோம். இந்த கருப்பு அப்படிங்கிறதுல தான் அனைத்து சக்திகளுமே உள்ளடங்கிருக்கு. நம்ம சயின்ஸ் சொல்லுவோம். பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். கருந்துளை. கருந்துளை எல்லாத்தையும் விழுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கருந்துளையில தான் எல்லாமே வந்துச்சு. வந்தது எல்லாம் ஆகுது. என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு உலகத்துல உருவாகுற எல்லா பொருட்களுக்குமே ஒரு காலம், நேரம்னு உண்டு. அந்த நேரம் முடிஞ்சுச்சா, திருப்பி கருந்துளைக்குள்ள போயிடும். நம்மளும் அதுலருந்து தான் வாரோம். அதுக்குள்ள ஒவ்வொரு நாள் இரவுமே நம்ம என்ன பண்றோம்? கருந்துளைக்குள்ள போய் தான் தூங்குறோம். நம்ம வந்து எனர்ஜி நெறைய வாங்குறோம். அந்த கருந்துளைக்கு போகல அப்படின்னாலும், நமக்கு வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பிரபஞ்சம், "உனக்கு இந்த சுதந்திரம் உண்டு. நீ முழிச்சிருக்கியா? முழிச்சிரு. தூங்குறியா? தூங்கு. நீ வேலை செஞ்சு நான் குடுத்த இதெல்லாம் யூஸ் பண்ணி வாழ்றியா? வாழுன்னு" பிரபஞ்சம் நமக்கு சுதந்திரம் குடுத்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட காலத்திலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 10 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்? அதாவது 7 வயசு வரைக்கும் என்ன நடக்கணும்? 14 வயசு வரைக்கும் என்ன நடக்கணும்? 21 வயசு வரைக்கும் என்ன நடக்கணும்? 28 வயசு வரைக்கும் இப்படி ஒவ்வொரு 7 ஏழா நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்கு. ஒவ்வொரு 8, 8 வருஷத்துக்கும் நம்முடைய உணர்வு நிலைகள் மாறுபாட்ட குடுத்திருக்கு. ஒவ்வொரு 9 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை முறையவே மாத்தி குடுக்குது. இப்ப நம்ம சொல்லுவோம், இந்த 1 அப்படின்னா, 1ன்னா எல்லாம். அதான் நான் அப்படின்னு சொல்லுவோம். 2ன்னா எதிர்மறை சக்திகள்னு சொல்லுவோம். 1க்கு 1 ஆப்போசிட் ஆண், பெண் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாமே
2ல தான் வந்து அமையும். ஒரு ஏக்கம்னா 3ன்னு சொல்லுவோம். 4ன்னா திசைன்னு சொல்லுவோம். 5ன்னா பஞ்சபூதம்னு சொல்லுவோம். 6ன்னா ஆதாரம் சொல்லுவோம். 7ன்னா நிலைகள சொல்லுவோம். 8ன்னா உணவுன்னு சொல்லுவோம். 9 எல்லாம் கலந்தது. 0 திருப்பி நம்ம உள்நடைக்குள்ள போயிடுவோம். திருப்பி அங்கருந்து திருப்பி ஆரம்பிப்போம். ஸோ இதுதான். நம்ம வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பவர் உண்டு. ஒவ்வொரு நம்பர்லயும் பல விஷயங்கள் உண்டு. ஒவ்வொரு நம்பருக்கும் உரிய யுனிவர்சல் பவரும் உண்டு. ஸோ நம்ம இந்த யுனிவர்ஸ பத்தி நம்ம கொஞ்சம் படிச்சோம் அப்டின்னா, உண்மைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் வந்து அது படிப்பு இல்ல. அது நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தர்றது தான் யுனிவர்ஸ். இந்த தண்ணி குடிச்சோனே நிக்குது. இது வந்து இயற்கையாவே நம்ம பழக்கத்துல நமக்கு வந்து உருவாக்கியிருக்கு. சரி தண்ணி குடிச்சா தாகம் அடங்கிரும்ன்னு சொல்லிட்டு. இதே தான் பிரபஞ்சமும். பிரபஞ்சத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன வேணும்? எக்ஸ்ட்ரா நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நாங்க இந்த இப்ப யுனிவர்ஸ் வகுப்புல நாங்க என்னலாம் எடுப்போம்னா, பிரபஞ்சம்னா என்னன்னு எடுத்துருவோம். அப்புறம் பிரபஞ்சத்துடைய நிகழ்வுகள்லாம் எடுப்போம். அப்புறம் காலங்கள். இந்த காலங்கள்ல வந்து இப்ப நம்ம சாதாரணமா பூமின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. நம்ம பூமின்னா நம்ம இருக்கிற இடம். இப்போ நம்ம பூமி தான் வந்து நமக்கு நமக்கு வந்து மையப்பகுதி. நம்ம வாழ்றதுக்குரிய மையப்பகுதி. நம்ம பூமிய விட்டு விலக முடியாது. ஏன்னா பூமிக்கு பெரிய காந்த சக்தி. நமக்கு சின்ன காந்த சக்தி. நமக்கு சின்ன காந்த சக்தி இருக்கனால ஒரு சின்ன குடும்பத்த எடுத்து வச்சிருக்கிறோம். பெரிய காந்தம் இருந்தா நம்ம பெரிய குடும்பத்துல இருப்போம். இப்ப அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய காந்தம். இந்த இப்ப கூட விஜய கூட பார்த்தோம்னா, அவனுக்கு நெறைய காந்த சக்தி எக்கச்சக்கமா இருந்ததுனால தான், இன்னைக்கு ஒரு தமிழகத்தையே இழுத்திருக்காப்புல. இதெல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்படலாம். அப்படி அப்படிலாம் ஆச்சரியப்படல. காந்த சக்தி, மேக்னெட் பவர் எல்லார்கிட்டயும் இருக்கு. எப்படி யூஸ் பண்றோம்? அதுதான் இங்க உள்ள கான்செப்ட்டே அதுதான். இப்ப நாங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல சக்திகள் எப்படி இருக்கு? எந்தெந்த சக்தி எப்படி எப்படி பயன்படுத்தலாம்? இப்ப சந்திரன்னா என்ன? சந்திரன்லயே எத்தன வகைகள் இருக்குது? இப்போ ஆதிலோகம்னா என்ன? அதுல அதுல இருளும், ஒளியும் எப்படி இருக்கிறாங்க? ஒளி உணர்வாகவும், இருள் சக்தியாகவும் இருந்து எப்படி இந்த பிரபஞ்சத்த முதல் உலகத்த எப்படி படைக்கிறாங்க? பரபிரம்ம உலகம் என்று சொல்லக்கூடிய நமக்குள்ள மறைஞ்சு வாழ்ற அந்த இருட்டு உலகம். அதாவது நம்ம கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம்ல அந்த உலகம். அத பத்தி நாங்க அதுல வந்து ஃபுல்லா எடுப்போம். அதுக்கடுத்து பிரம்மலோகம்னு ஒண்ணு இருக்கு. பிரம்மலோகம்னா கிரியேஷன்ஸ். அங்க தான் வந்து பொருள் வடிவம் வருது. அதாவது அம்மாங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து வருதுன்னா, பிரம்மலோகத்துல இப்பதான் சொல்லுவாங்க காளி, பத்திரகாளி, ஆ கருப்பு, கருப்புசாமி இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பரபிரம்மத்தோட இது வந்து என்ன அது எதோடையுமே நம்ம மிக்ஸ் ஆக முடியாது. ஆனா பிரம்மலோகம் வந்து எல்லாமே உற்பத்தி. ஒரு உற்பத்தினால உருவாகுறது, உருவானதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும். அதாவது உருவாக்குனது இங்க திருப்பி கொடுக்கும். இது நடந்துகிட்டே இருக்கு. மாத்தி மாத்தி. ஸோ இந்த பிரம்மலோகத்த பத்தி தெரிஞ்சுட்டோம்னா, வாழ்க்கையில நம்ம யார்ட்ட கேட்கணும்? நம்ம யார்ட்ட கேட்டா நமக்கு கிடைக்கும்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையர்ட்ட கிடைக்காதது மத்த யார்ட்டயுமே யாருக்கும் கிடைக்காது. சில பேருக்கு அதுவுமே கிடைக்காம இருக்கு. என்னன்னா, அவங்க இது வந்து ஜென்மம். நம்ம வந்து ஒரு இடத்துல பிறக்கிறோம். நம்ம ஜென்ம ஜென்மமா வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிறப்பா வந்துகிட்டு இருக்கோம். அப்ப அதுல என்ன கணக்கு நமக்கு மிஞ்சுதோ அது கிடைக்குது. இல்ல நான் இந்த தடவ சரியாகிறேன். மன்னிப்பு கேட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா, 40 பேர் இருக்கிறதுல ஒரு 2 பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஒருத்தன் மன்னிப்பு கேட்டு உள்ள போயிருவான். ஒருத்தன் வெளியில போயிருவான். மன்னிப்பு கேட்டு போக தெரிஞ்சுச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் புரிஞ்சுச்சு. அதே மாரி தான் பிரபஞ்சத்துக்குள்ளயும். மன்னிப்பு கேட்டா திருப்பி கிடைக்கும். நம்ம வாழ்றது கிடைக்கும். இல்ல உனக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஏதாவது சொல்லிடும். இல்ல உனக்கு இந்த மாரி நடந்திருக்கு, இந்த இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் உணர்த்தும். ரொம்ப ரொம்ப அதிசயங்கள் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். இந்த பிரபஞ்சத்துல நம்ம பேசுறப்போ, நான் முதல்ல பிரபஞ்சத்துல பேசுறப்போ சந்திரன தான் முதல்ல உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒண்ணு ஒண்ணா அப்புறம் சூரியன் அது உள்ள போகிறப்ப தெரிஞ்சது, தாயும் இங்க தான் தூங்கிட்டு இருக்கு. முதல்ல தாய நம்ம தட்டி உசுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. அது பாவம் அது ஒவ்வொரு நாளும் நம்மலாம் என்ன கஷ்டப்படுறோம். இந்த பிரபஞ்சத்துல ஒரு சந்திரன் இருக்கு. தாய் சந்திரன். அதாவது சிவசக்தின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சந்திரன் வந்து சிவம்னு சொல்லுவாங்க. வடகிழக்குல உருவாகக்கூடிய சந்திரன் அது. அது வந்து உருவான உடனே பஞ்சபூதங்களா மாறும். அது கரைஞ்சு தன்னைத்தானே கரைச்சு பஞ்சபூதங்களாகி கடைசியா பூமியாகி காந்த சக்திய உருவாக்கி, அதுலருந்து திருப்பி சந்திரன வேண்டி, சந்திரன்ங்கிற ஜீவசக்திய உள்ள கொண்டு வந்து, திருப்பி இந்த பிரபஞ்சத்த பிரம்மலோகத்த படைக்குது. அந்த பிரம்மலோகத்துல உருவாகுறது தான் சூரிய லோகம். அதுல வந்து இந்த பிரம்மலோகத்தையும் நாங்க ஃபுல்லா சொல்லிக் குடுப்போம். அதுக்கு அடுத்து சூரிய லோகத்த பத்தி சொல்லிக் குடுப்போம். சூரிய உலகம் நம்ம வாழ்ற உலகம். இதுலயாவது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோமான்னா கிடையாது. இன்னும் நல்லா பாருங்க சயின்ஸு இன்னும் நம்ம கடலுக்குள்ள கூட போய் ஆழத்த கண்டுபிடிக்கல. எப்படி போறது, எப்படி வைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெறைய கதைகள், நெறைய புனைகதைகள். எல்லா கதைகளும் செலுத்துற ஒளி வெள்ளம். அந்த அலைகள அனுப்பிச்சு கண்டுபிடிக்கிறத தான் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அத வச்சு படம் வரையிறாங்க.
அதாவது கண்ணு பார்க்கிறதே பாதி பொய்யா இருக்கு. இது வேற நம்ம அலைகள வச்சு நம்ம எவ்வளவு தூரம் உருவாக்க முடியும்? எல்லாமே நம்ம வந்து ஃபோட்டோஸ் நெறைய எடுத்திருக்காங்க. ஆனா, இன்னைக்கு வந்து சயின்டிஸ்ட் சில ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் நெருக்கி எடுத்திருக்கிறாங்க. எப்படின்னா, பிரம்மலோகத்தோட மையப்பகுதி எடுத்திருக்கிறாங்க. இன்னும் வரப்பிரபலத்த பத்தி தெரியாது. ஏன்னா, அத வந்து அவங்க கோள்களா தான் கணக்கு வச்சிருக்காங்களே ஒழிய, அதுக்குள்ள அவங்க முழுமையா போகல. பட் இந்த எல்லா ரகசியங்களையுமே இப்ப சூரிய லோகம்னா என்ன? சூரிய லோகத்துல எப்படி கோள்கள்லாம் என்ன செய்யுது? அதனால நம்ம உடம்புக்கு என்ன? நமக்கு என்ன மாரி சக்திகள் எல்லாம் இந்த சூரிய லோகம் குடுக்கும்? இது எல்லாம் அப்புறம் பூமி. பூமியில நம்ம இருக்கிறோம்னா, பூமியில நின்னுட்டு நம்ம என்னென்ன செய்ய முடியும்? பூமிக்கு என்ன பவர் இருக்கு? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். சரி இந்த பூமியில நம்ம இருக்கோம். சாதாரணமா இப்ப நம்ம உடம்புன்னு சொல்லுவோம். இப்ப சித்தர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இந்த 5 கோஷத்தையும் எப்படி இந்த பூமியில நம்ம பயன்படுத்துறது? அந்த விஷயங்கள வந்து சொல்லிக் கொடுப்போம். இந்த யுனிவர்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சும்மா பேருக்கு ஆம் அ இங்கே நெப்டியூன் இருக்கா, அப்படி பேசுற விஷயமே இல்ல. ட்ரூ ட்ரூ யுனிவர்ஸ். நான் என்ன சொல்லப் போறேனோ அதுதான் ட்ரூ. இத நான் பெருமையா தற்பெருமையா அப்படி நான் சொல்லல. இது வந்து நான் வந்து ஒரு 0 ஸ்டேட்ல தான் இருந்தேன். வளர்ந்ததெல்லாம் இஸ்லாமிக் மெத்தட்ல தான் வளர்ந்தேன். ஆனா, ஒரே ஒரு ஓப்பன் தான். இந்த நெட் அங்கே கனெக்ஷன் ஆச்சு. இப்பவும் கனெக்ஷன்ல இருக்கு. அப்போ அது பொய்யாகாது. நான் படிச்சிருந்தேன். நான் இன்னொருத்தர் செய்றத நான் வாங்கி சொல்றேன் அப்படின்னா தான் உங்களுக்கு பொய்யா. இதுல சகலமுமே உண்மை. என்ன மாரி ஒரு டவுட் கேஸ் கிடையவே கிடையாது ஆரம்பத்துல. ஆனா என்னைய ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பிரபஞ்சம் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அந்த மாரி வாங்குன விஷயங்கள் தான் உங்களுக்கும் தரணும்னு நெனைக்கிறேன். நீங்க கண்டிப்பா இந்த பிரபஞ்ச வகுப்புல நீங்க ஏன் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்ச வகுப்புல நீங்க அட்டெண்ட் பண்ணி, அத நீங்க தரவா வச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த பிரபஞ்சத்த நம்ம உடம்போட எப்படி கம்யூனிகேட் பண்றது? அப்ப பிரபஞ்சம் தெரியணும். அதுக்கு இருக்கு. நமக்கு சக்தி ஓட்டங்கள்லாம் வேணும். அப்ப பிரபஞ்சத்துல என்ன சக்தி ஓட்டம் ஓடுதுன்னு தெரியணும். நம்ம காலம் எனக்கு இவ்வளவு நாளைக்குள்ள இந்த இது வேணும் அப்படின்னா, அப்ப பிரபஞ்சத்துடைய கால அளவு நமக்கு வேணும். சரி நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் மாறும். நமக்கு வந்து 50 வயசுக்கு மேல வாழ்க்கை இல்ல. அசை போடுறது தான். 60 வயசுக்கு மேல சுத்தமா வாழ்க்கை இல்ல. மொத்தம் என்ன 120 வருஷத்துல இந்த ஒரு கேலக்ஸி ஒரு நிமிஷம் நமக்கு அதாவது கேலக்ஸிக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிஞ்சிரும் வாழ்க்கை. எல்லாமே முடிஞ்சிரும். 1/2 நிமிஷம் வாழ்றோம். 1/2 நிமிஷம் காணாம போயிரும். ஆனா நமக்கு பார்த்தா 60 வயசு வாழ்க்கை, 60 வயசு முடிவு. இதெல்லாம் தெரியறப்போ, நம்ம எத சுருக்கலாம், எத வாழணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு சின்ன சின்ன சண்டைகள போட்டு வாழ்நாள் பூரா பேசாம, என்னமோ தனக்காண்டி தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது மாரியும், தான் தான் இந்த உலகத்துல இருக்கிற மாரியும். அதாவது அன்னெசசரி. இந்த பிரபஞ்சங்கிறது ரொம்ப பெருசு. நமக்காண்டி அள்ளி கொடுத்துருக்கு. நம்ம இதுக்குள்ள நுழைஞ்சுட்டோம் மட்டும் வச்சுக்கங்களேன். அது வேற லெவல். நான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வந்து எல்லாரும் மாரி நானும் ஒரு காலத்துல ஆசைப்பட்டேன். கோடிகள் கிட்ட அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த கோடிகள்ல எந்தெந்த கோடி முக்கியமான கோடி அப்படின்னு சொல்லிட்டு. கோடிகள்னா மூலைகள பத்தி தெரிஞ்சேன். திசைகள பத்தி தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் கிடைச்ச அதோடைய பலன்கள். இப்ப நம்ம முன்னாடி கட்டின வீட்டுக்கும், வாஸ்து படி கட்டியிருக்கோம் 2வது வீடு. இது கட்டினதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்சம் அங்க வேலை ஏன்னா பிரபஞ்சம் தெரியறதுக்கு முன்னாடி வேணுக்கு முன்னே இன்ஜினியர் ஒண்ணு சொல்ல சொல்ல நான் மாற்றி மாத்தி வைக்க சொன்னேன். ஆனா இது முறைப்படி பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையுடைய மாற்றங்கள், நிகழ்வுடைய மாற்றங்கள், வருமானத்துடைய மாற்றங்கள், எத்தன பேரு, எவ்வளவு பேர் திட்டியிருந்தாலும், அவங்களே திருப்பி வரக்கூடிய ஒரு நிலைகள். இது எல்லாம் உண்மைங்க. நீங்க வந்து வெளியிலலாம் போய் திரும்பல. என்னுடைய வாழ்க்கைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் எப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் இருக்கத்தான் செய்யும். அது இருக்குன்னா, யுனிவர்ஸோட மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால தான். ஏன்னா, அனுப்பிச்சு விட்ட அம்மா ஒரு நாள் கூட்டிட்டு போயிரும். அது எங்க கூட்டிட்டு போகுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு இந்த இந்த உலகமே ரொம்ப ஈஸி, ஈஸி. இதே மாரி நிலைய ஒவ்வொருத்தரும் அடையணும். என்னுடைய ஆசையே அதுதான். என்னுடைய அதாவது இப்ப சில வகுப்பு நம்ம பணம் வாங்கி நடத்துறோம். இல்லன்னா மக்கள் ஒழுங்கா வர்றதும் இல்ல. வரதும் இல்ல. மனிதன் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா, அவன் செருப்பு வாங்குற கூட மணி வேணும். மணி வேணும். ஸோ மணிங்கிறது இங்க வந்து ஒரு ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க இந்த வகுப்புல அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, அ நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டீங்க? என்ன எவ்வளவு நீங்க உங்களுக்குள்ள சம்பாதிச்சிருக்கிறீங்க? அதாவது பிரபஞ்சத்த பத்தி, உங்க வாழ்க்கைய பத்தி, உங்க வாழ்நிலைய பத்தியும் அப்படிங்கிறது. சரி. அதாவது நம்ம வந்து அடுத்து நம்ம பிரபஞ்ச வகுப்புல சந்திப்போம். இந்த பிரபஞ்சத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்குள்ள ஸ்ரீ சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. ஆட்டம் தியரி எல்லாம் இருக்கு. அணு தியரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சீங்கன்னா,
அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நீங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பணத்தையும், பொருளையும் குடுத்துட்டு போறோம். ஆனா பிள்ளைங்க அப்படி அதுல பேரண்ட்ஸ் சந்தோஷமா குடுத்த மாரி தெரியல. ஆனா அறிவ குடுத்துட்டு போனவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில்கள் வேற. நம்ம ஜெனரேஷனுக்காகவும், நம்மளுடைய அறிவையும், நம்முடைய ஞானத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமா குடுத்துட்டு போனா, அது மிக மிக சிறந்தது. அது மட்டும் இல்ல, நம்மள படைச்ச இந்த பிரபஞ்சத்துக்கும், நம்மள வாழ்க்கைய நடத்தி செல்ற இந்த பிரபஞ்சத்துக்கும், நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி நன்றி செலுத்துறது மட்டும் தெரிஞ்சதுன்னா, "இல்ல நானும் இருக்கேம்மா, 10 பிள்ளைகள்ல நானும் ஒருத்தன் இருக்கேம்மா" அப்படின்னு நம்ம சொல்றப்போ, அந்த பிரபஞ்சம் உங்கள திரும்பி பார்க்கும். நீங்க காலைல ஒரு மரத்த புடிச்சு பாருங்களேன், உங்க ஃபீலிங் வேற மாரி இருக்கும். பச்சை புல்லு நடந்து பாருங்க வேற மாரி இருக்கும். இலைய பிடிச்சு பாருங்க வேற மாரி இருக்கும். தரையில கால் வச்சு பாருங்க வேற மாரி இருக்கும். சாப்பாடு வச்சு பாருங்க. அப்புறம் சாப்பாடு வைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, மனசு மாறிரும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரபஞ்சம் ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது ஓடிட்டே இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய நெறைய அற்புதமான அதாவது யூனிவர்ஸ் தானே அப்படின்னு விட்டுட்டாதீங்க. யூனிவர்ஸ் தான் நீங்க. யூனிவர்ஸ் தான் நம்ம. இந்த யூனிவர்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது இது டைம் ரொம்ப கம்மி. எக்கச்சக்கமான ரகசியங்கள் உங்களுக்கு. நீங்க இதுவரைக்கும் ஏன்டா இவ்வளவு நாளா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம விட்டோம்னு வருத்தப்படுற அளவுக்கு நெறைய ரகசியங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க உள்வாங்கி நீங்க பயன்பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.